இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்திருப்ப. உனக்கு அவ்வளவு குளிர் விட்டு போச்சா? மச்சான பார்க்க வர்றதுக்கு எதுக்கு தைரியம் வேணும்? மனசுல மரியாதை இருந்தா போதாதா? டேய், இந்த பேச்செல்லாம் நீ என்கிட்ட பேசாத. என் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு ஓடி போய் என் குடும்பத்தை தலை குனிய வச்சவன் நீ. எங்க குடும்ப கௌரவத்தை தெருவுக்கு கொண்டு வந்தவன் நீ. 30 வருஷம் எங்களை தலை நிமிர விடாம செஞ்சவன் நீ. மச்சான், அதெல்லாம் கடந்த காலம். உன் பசங்களும் வளர்ந்து தோளுக்கு மேல வந்துட்டாங்க, என் பசங்களும் வளர்ந்து தோளுக்கு மேல வந்துட்டாங்க. இன்னுமா அந்த பகை சொல்லிட்டு இருக்க போற? அவ்வளவு சீக்கிரம் அந்த காயம் ஆறாதுடா. உன்னையோ இல்ல அந்த ஓடுகாலியவோ வெட்டி போட்டாதான் என் கோபம் ஆறும். வெட்டினாதான் உங்க கோபம் ஆறும்னா முதல்ல என்ன விட்டுங்க மச்சான். உங்க முன்னாடிதான் நான் நிக்கிறேன், என்ன விட்டுங்க. வீட்டுக்குள்ள வெட்ட மாட்டேங்கிற தைரியத்துல பேசுறியா? அந்த அருவாள் அந்த பக்கம் போடுங்க. போடுங்க. சொல்றத கேளுங்க மாமா. போடுங்க. எதுவா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். அருவாளை கீழ போடுயா. என்ன அது காட்டு பண்ணி தரமா நடந்துக்கிறாரு. மாமா, என்ன அது? மாமா, அருவாளை கீழ போடுங்க ப்ளீஸ். ஏங்க, வீடு தேடி வந்திருக்காங்க, உட்கார வச்சு பேசாம எதுக்குங்க வெட்டுவன் குத்துவன்னு நிக்கிறீங்க? உட்கார்ந்து பேசினா தீந்து போற பகைய வெட்டி போட்டுதான் தீப்பீங்களா? கொஞ்ச நஞ்ச அவமானமா உண்டாக்குனா இவன். கர்ணன்னா ஊரே பயந்து நிக்கும், கையெடுத்து கும்பிடுவாங்க. அப்படி இருந்த ஊரை ஓடி போனவ அண்ணன் தானே என்ன பார்த்து சிரிக்க வச்ச வேண்டியவன். இவனை சும்மாவே விட மாட்டேன். அப்பா, அதெல்லாம் எந்த காலத்திலயே நடந்ததுப்பா. இன்னும் அதெல்லாம் மனசுல வச்சிட்டு இருக்கீங்க. உங்க காலத்துல பிரிஞ்ச சொந்தம் அட்லீஸ்ட் எங்க காலத்திலயாவது ஒண்ணா சேரட்டும்பா. நாங்களாவது இந்த பகையெல்லாம் இல்லாம இந்த அருவால தொடர்மா வாழ்ந்துட்டு போறோம். தயவு செஞ்சு அவங்க முதல்ல என்ன விஷயமா வந்திருக்காங்கன்னு பேசுங்கப்பா. கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சதெல்லாம் உங்களோடவே இருக்கட்டும்பா. நாங்களாச்சும் யாரோட சாபமும் இல்லாம வாழ்றோம்பா. பிரச்சனையே உட்கார்ந்து பேசுங்கப்பா. எந்த பகையையும் எங்க பசங்களுக்கு நாங்க கொண்டு போக விரும்பல மாமா. இந்த விஷயத்தை இப்பவே பேசி தீர்த்துருங்க மாமா. பகையை தவிர இவங்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல மாமா. இவனை முதல்ல இங்க இருந்து கிளம்பி போக சொல்லுங்க. என்னங்க ஐயா, உங்ககிட்ட ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஐயா, உங்க காலமும் முடிய போகுது. உங்க தங்கச்சிக்கும் வயசாயிடுச்சு. இன்னும் எத்தனை வருஷம் இந்த பகையை சுமந்துட்டு இருப்பீங்க? அன்னைக்கு உங்க தங்கச்சி அவங்க விருப்பத்தை உங்ககிட்ட சொல்லதான் செஞ்சாங்க. கேக்குற மனநிலைமையில நீங்க இல்ல. நீங்க உங்க ஈகோவை தான் பாத்தீங்க, உங்க தங்கச்சியோட மனச பாக்கல. பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஒருத்தரோட வாழ்ந்து முடிச்சிடலாங்கிற காலம் எல்லாம் எப்பவும் மலை ஏறிடுச்சுங்கய்யா. வாழ்ந்தா மனசுக்கு பிடிச்சவங்களோட தான் வாழணுங்கிறது, இல்லைன்னா சாகணுங்கிறது பொண்ணுங்க உங்க காலத்திலே முடிவெடுத்துட்டாங்க. அந்த காலத்துல பிறந்த உங்க தங்கச்சி மட்டும் வேற என்ன செஞ்சிட முடியும்? காதல் தப்பு, காதலிக்கிறவ ஓடகாலிங்கிற எண்ணம் எல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு. அத இன்னுமா நீங்க மனசுல சுமந்துட்டு இருக்கீங்க? சரி, வீட்டை விட்டு உங்க தங்கச்சி ஓடி போனாங்க, தெருவிலையா போய் நின்னாங்க. ஒரு நல்ல புருஷனை உண்டாக்கி அவரை பெரிய பணக்காரராக்கி 4 பேர் கையெடுத்து கும்பிடுற மாதிரி அந்தஸ்துக்கு கொண்டு வந்து ஒரு குடும்பத்தை உண்டாக்கி இன்னைக்கு ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ற இடத்துக்கு வளர்ந்து நிக்கிறாங்க. அவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்தோம். அவங்க மனசுல இருக்கிற தீராத ஒரு கவலை அவங்க அண்ணன் குடும்பத்தோட சேர்ந்து இல்லைங்கிற ஒரே விஷயம்தான். ஏப்பாச்சு, வாங்க போலாம். இல்ல சிவா, போன காரியம் எதுவுமே நினைச்ச மாதிரி நடக்கல. இப்ப என்ன செய்ய போறோம் சிவா? அதான்ப்பா எனக்கும் ஒன்றும் புரியல. உள்ள போனதுமே உங்க அம்மா ஆசையா ஓடி வருவா. எங்க அண்ணன் என்ன சொன்னாருன்னு கேட்பா. அவளுக்கு என்ன பதில் சொல்றது? நடந்தது தானப்பா சொல்ல போறோம்.
இல்ல வேண்டாம், அங்க நடந்த எதையும் சொல்ல வேண்டாம். ஏன் துளசி? அது உண்மைங்கிறப்ப அதுதானே சொல்லணும். உண்மையை சொன்னா ஒருத்தருக்கு மனசு வலிக்கும்னா பொய் சொல்லிக்கலான்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. அதுல ஒன்னும் தப்பில்ல. அந்த விஷயத்துல என்ன போய் சொல்ல முடியும்? என் அண்ணன் என்ன சொன்னாருன்னு விசாரிச்சு கேப்பா. ஏதாவது சொல்லணும்ல. நாளைக்கு உங்க அண்ணன் ராஜேஸ்வரி கோயிலுக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. அங்க உங்களையும் வர சொல்லிருக்காருன்னு சொல்லலாம். அவர் கோயிலுக்கு வரேன்னு சொன்னாரா? இல்லங்கய்யா, சொல்லல. ஏம்மா, அவர் சொல்லாததை நாம எப்படி சொல்ல முடியும் துளசி? அப்பா, ஒருவேளை மாமா மனசு மாறி கூட வரலாம்ல. என்ன துளசி, அந்த லாஜிக் தானே சொல்றீங்க? யாரு? கர்ணனா? 30 வருஷமா மனசு மாறாதவன் இந்த ஒரு நாள்ல மாற போறானா? அவன் மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லடா, நாம எந்த ஏற்பாடும் பண்ணாம அவன் வருவான்னு நாம எப்படி குத்து மதிப்பா சொல்ல முடியும்? ஐயா, என் மேல நம்பிக்கை வைங்க. இந்த விஷயத்த நீங்க சொல்லுங்க, அவர் கண்டிப்பா வருவாரு. இல்லம்மா, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த விஷயத்தை என்னால சொல்ல முடியாதுமா. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. அப்பா, நீங்க அமைதியா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். டேய் சிவா, இது ஏதோ குழந்தைத்தனமான விளையாட்டு மாதிரி தெரியுது. எதையும் கவனமா பண்ணுங்க. ரொம்ப ஏமாற்றத்தையெல்லாம் உங்க அம்மா தாங்க மாட்டா, அது உனக்கே தெரியும். ஐயா, அதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க தைரியமா இருங்க. அம்மா, அவங்க வீட்டுக்கு போகணுங்கிற முடிவை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ எடுத்திருந்தனா இந்நேரம் நம்ம 2 குடும்பமும் எப்பவோ ஒண்ணு சேர்ந்துருக்குமா? அப்படியா? அவ்வளவு சந்தோஷமா பேசினாரா? ஆமாமா, ரொம்ப சந்தோஷமா பேசினாரு. அத்தை பசங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பேசினாங்கம்மா. அமராவதி, துளசியும் சிவாவும் சந்தோஷமா பேசுறாங்க. ஆனா அண்ணன் முகம் சரியில்லையே. அப்பா சங்கடப்படுற மாதிரி ஏதாவது பேசிருப்பாங்களோ? சங்கடப்படுற மாதிரி பேசினாங்களா இல்ல மொத்தமாவே பிச்சுக்கிச்சான்னு தெரியலையே. என் அண்ணன் என்ன பாக்கணும்னு சொல்லலையா? என் அண்ணன் என்ன பாக்குறதுக்கு உங்களோடய கிளம்பி வந்துருவாருன்னு நினைச்சேன். ஆமா, ஆக்சுவலி அவரும் எங்க கூட வரேன்னு தான் சொன்னாரு. வந்திருக்க வேண்டியது தானே, ஏன்டா வரல? 30 வருஷம் கழிச்சு முத என் தங்கச்சிய பாக்குறேன். வீட்ல வந்து பார்த்தா நல்லா இருக்காது, ஏதாவது கோயில்ல வச்சுதான் பாக்கணும். நாளைக்கு காலையில ராஜேஸ்வரி கோயிலுக்கு என் தங்கச்சிய கூட்டிட்டு வந்துருங்கன்னு சொன்னாரு. அப்படியே அங்க வச்சு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருமா. ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு வர சொன்னாரா? எனக்கு புரிஞ்சிருச்சு. என் அண்ணன் ரொம்ப சென்டிமெண்ட் பாப்பாரு. ரொம்ப நாள் கழிச்சு சேர்ற உறவு இல்லையா, அதான் காலத்துக்கும் நிலைச்சிருக்கணும்னு கோயில்ல சந்திக்கலான்னு சொல்லியிருப்பாரு.